ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். ஈரானுக்கும் இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு படைகளுக்கும் நடக்கும் போரால் இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. வீடுகளுக்கான கேஸ் சிலிண்டர் புக்கிங் இடைவெளி அதிகரிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் 2000 ரூபாயாக இருந்தது. அது நேற்று அப்படியே 3000 தாண்டியது. சிலிண்டர் விலை 2000 ரூபாயாக இருந்தபோதே 3 மடங்கு விலைக்கு, அதாவது 6000 ரூபாய்க்கு பிளாக்கில் விற்றார்கள். இப்போது சிலிண்டர் விலை 3000 தாண்டிய நிலையில் 8000 ரூபாய் வரை பிளாக்கில் விற்கிறார்கள். இதனால் ஹோட்டல்கள் மற்றும் சிறு சிறு உணவகங்களில் உணவுப் பொருட்களின் விலை தாறுமாறாக ஏறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னையில் வணிக சிலிண்டர்களை பதுக்கி வைத்து பிளாக்கில் விற்பதும் அதிகரித்துள்ளது. திருவான்மியூரில் ஒரு வீட்டில் சட்டவிரோதமாக சிலிண்டர்களை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன்படி திருவான்மியூர் சித்திரைக்குளம் பகுதியில் உள்ள அந்த வீட்டில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். அங்கு அனுமதியின்றி 40 சிலிண்டர்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பெரும்பாலானவை வீட்டு உபயோகத்துக்கு பயன்படும் சிலிண்டர்கள், சில கமர்ஷியல் சிலிண்டர்களும் இருந்தன. அந்த வீட்டில் இருந்த நீலமேகம் வயது 80 மற்றும் அவரது மகன் குமார் வயது 41 ஆகிய இருவரையும் போலீசார் பிடித்து விசாரித்தனர். இருவரும் தெரிந்த கேஸ்மேன்களுக்கு காசு கொடுத்து சிலிண்டர்களை வாங்கி வீட்டில் பதுக்கி வைத்திருந்தனர். பிறகு அதிக விலைக்கு விற்று லாபம் பார்த்து வந்துள்ளனர். கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்ட நாளிலிருந்தே அவர்கள் இந்த வேலையை பார்த்துள்ளனர். பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 சிலிண்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. நீலமேகம் வீட்டுக்கு ஆட்டோவில் அடிக்கடி சிலிண்டர் வந்து இறங்குவதை பார்த்த அப்பகுதியில் வசிக்கும் பெண்கள் தான் போலீசுக்கு ரகசிய தகவல் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் தான் போலீசார் ரெய்டு நடத்தி தந்தை மகனை பிடித்துள்ளனர். ஊரெல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவும் சூழலில் சிலிண்டர்களை பதுக்கி வைத்து விற்ற அப்பா மகன் கைது செய்யப்பட்ட சம்பவம் திருவான்மியூரில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது.